ஹெல்ப்பா இருந்தது எனக்கு. குறைச்சிருக்கலாம், ஒரு 2 குறைச்சிருக்கலாம். பரணி சார் உங்கள்கிட்ட பேசி முடிச்சிட்டீங்களா? பிரதர் ஒன்றும் இல்லை, 6:45 அங்கே ஷோ வந்து டேரக்டர் ஷோ பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாம் கால் பண்ணுறாங்க. அதுதான், வேறு எதுவும் தவறாக எடுத்துக்க வேணாம். எல்லா இயக்குநர்களும் வந்திருக்கிறதுனால ஸோ எல்லாம் கால் டேரக்டர் சார் அந்த ஷோ இல்லை, அது இல்லை. இல்லை இல்லை இல்லை, நான் சொல்கிறேன். விபின் ராதாகிருஷ்ணன் டைரக்டர் ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி போக வேண்டியதாக போச்சு. இது அவருடைய நண்பர்கள் டைரக்டர்ஸாக அவர் கூப்பிட்டுருக்காரு, ஏதோ ஒரு 20 பேர் அந்த மாதிரி. விபின் ராதாகிருஷ்ணனை பற்றி நான் சொல்லிடுறேன். அவர் இல்லாததுனால அவர் ரொம்ப உங்களுக்கெல்லாம் சொல்ல சொன்னார். அவரால் இன்னைக்கு அவைலபிளாக இருக்க முடியலன்ட்டு வந்துடுவார். ஸோ அவர் இந்த கதையை அவர் ட்ரீட் பண்ண விதமும், அவரும் சுதாகரும் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாங்க சேர்ந்து, சுதாகர் தாஸ். ஸோ ரொம்ப அது எடுக்கும் பொழுது இருந்த ஒரு அனுபவத்தை விட அந்த படத்தை பார்க்கும் பொழுது சிலருடைய ரெஸ்பான்ஸ்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப அவர் பண்ணியிருந்த சில சீன்ஸும் அந்த ட்ரீட் பண்ண படத்தை மொத்தமாக அந்த கதையை ட்ரீட் பண்ண விதமும் ரொம்ப ரசிக்கும்படியாக ஒரு முக்கியமான ஒரு தமிழ் சினிமாக்கு ஒரு முக்கியமான படம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன். பரணி சார், அந்த சிகரெட் வருது, அதுக்காக தான் கேட்க வந்தேன். பெண்கள் இப்ப பிடிச்சாவே அதை வந்து ஒரு மார்க்கமா பாக்குறாங்க. படத்துல சட்டை கான்செப்ட் வச்சீங்க, ஏன் பீடிய சிகரெட்டை நிறுத்தணும் அப்படின்னு எந்த இடத்துல சொல்லவே இல்லை படத்துக்கு உள்ளியா? ஆமா, இந்த பாப்பா கடைசியா பீடி வைக்குது, அதே தவறானது இல்ல. பீடி எடுக்குது கொளுத்துல, பட் ஆனா பண்றாங்க இல்ல சார். பெரியவங்களை பார்த்து சின்னவங்க பண்றதுன்றது ஒண்ணு நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா வீட்டுல பிடிக்காட்டா கூட டிவிலையும் அங்கேயோ பார்த்து இல்லை எங்கேயாவது பார்த்து இன்னொருத்தரை பார்த்து அது ஒரு ஸ்டைலாக பண்ணுவாங்க. என் குழந்தை இந்த மாதிரி பண்ண ஒரு ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. நான் அடிக்கடி பர்த்டே போது அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ தப்பு தான் சார், நிறைய விஷயங்கள் தப்பு தான். பட் அவங்களுக்கு தப்புன்னு தெரியுதே சார், பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பரணி சார், இங்கே ஆக்சுவலாக உங்களை வந்து நான் காமெடியாக தான் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கோம். ஒரு சீன் எமோஷனல் சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நன்றி. ஸோ அது எப்படி ஒன் டேக்கில் பண்ணீங்களோ அப்படி இருக்கு? ஆமாம் சார், சிங்கிள் டேக், ஒரே டேக். கிளைமேக்ஸ் பேசுகிறதா நான் சொல்லுவேன். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு படத்தில் வசனமே கிடையாது. வாங்க உட்காருங்க போங்க நீ பேசிக்கடா இவ்வளோதான். ஸோ அதில் வந்து கிளைமேக்ஸ் பேசும்போது 5:20 பயங்கர நெருக்கடியில் தான் அந்த விஷயத்தை நாங்கள் ஷூட் பண்ணோம். ஒரு 3 to 4 நிமிஷத்தில் அந்த சிங்கிள் டேக்கில் அந்த ஷாட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சா? சூப்பர், தேங்க்யூ. வெகுஜன மக்களுக்காக எடுத்த படம் தான் சார். அப்படியே அவார்டுக்கு அனுப்பலாம் கண்டிப்பாக. இதுக்கு அங்கேயும் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால அதுக்கும் வந்து அனுப்பணும் அப்படின்றது. அவார்டுன்றது ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா சார்? அவார்டு படங்களுமே வெகுஜன மக்களுக்கு எடுக்கிறது தான் சார். அது நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்றது எனக்கு தெரியல சார். ஏன்னா எல்லா படங்களுமே நம்ம படம் எடுக்கிறது வந்து மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான். அதாவது அந்த கேட்டகரின்னு ஒன்று இருக்குல்ல சார், அதை வந்து ஆர்ட்டோட டெஃபினேஷனை நம்மளா டிஃபைன் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன் சார். இப்போ படம் போய் ரீச் ஆகுது, மக்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கா இல்லையான்றதை பொறுத்து தான் அந்த படத்தோட சக்ஸஸஸ். ஸோ இந்த படம் வந்து நம்ம அவார்டுக்கு, இந்த படம் வந்து வெகுஜனங்களுக்கு, இந்த படம் வந்து கமர்ஷியல் படம், இந்த படம் வந்து அறிவுள்ள படம், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டெஃபினேஷனுமே தயாரிப்பாளராகவும் சரி, நடிக்கிறவங்களும் சரி, டைரக்டரும் சரி நாங்கள் பார்க்கறது இல்லை. பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரிலேட்டபிள் கான்செப்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் சார். இதை வந்து வெகுஜனங்கள் ரொம்ப ரசிப்பாங்க. இப்போ there is a new trend, I'm sure you will be aware of it. The more you go rooted, it's called more international. We are getting back to that level. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்ஸில் ரன் பண்ணுற ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ ரூட்டடாக போகிறீங்க, உங்களோட கல்ச்சருக்குள்ளே எவ்வளோ ரூட்டடாக போகிறீங்களோ. கீதா மேடம், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி மேடம். இங்கே அதாவது அந்த பொண்ணு அந்த மருமக அந்த டாக்டர் வரப்போ ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டில் வந்து உங்களை சந்திக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் அவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் உங்கள் கோபம் தனியாத மாதிரி நீங்கள் ஒரு இது பண்ணீங்க. அது ஒரு கேள்வி. அடுத்தது இந்த முன்னாடி பேசின டயலாக்லாம் நான் டேரக்டர் வந்துருந்தா அவர்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். இல்லை, அதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுதான் பேசுனீங்க. நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்க. இந்த டயலாக்லாம் கழுதைக்கு வாக்கப்பட்ட கிழிங்க ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருது பாருங்க. அதெல்லாம் உண்மையாக அர்த்தம் தெரியும். ஏன்னா கிராமத்து பாஷை பயங்கர இதுவாக இருக்கும். எனக்கே திருநெல்வேலியில் எப்படிலாம் பேசுவாங்கன்னு இந்த படம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நான் பேசின வரைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசி முயற்சி பண்ணியிருக்கேன் 95%. எனக்கு ரொம்ப ஒப்புதல் இல்லாதது நான் பேசாம கூட இருந்திருக்கேன். அதுக்கு பதிலாக ஊர் மக்கள்கிட்ட கேட்டு நானே வந்து 5-6 கெட்ட வார்த்தை ரெக்கார்ட் பண்ணிலாம் வாங்கிக்கிட்டேன். ரெக்கார்ட் பண்ணி வாங்கிட்டு அதில் அர்த்தமும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பாதி வார்த்தைக்கு அர்த்தம் புரியலை தான். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அர்த்தம் தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப மோசமான வார்த்தைகள் கம்மியாக யூஸ் பண்ண தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் விஷயம். ஒரு நிமிஷம் சார், அவருக்கு பதில் சொல்லிடுறேன். அந்த ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்த மேட்டரில் இன்னொன்று என்னென்னா சார், ஸ்லீவ்லெஸ்ன்றது ப்ளவுஸாக தான் சார் கணக்கு. ப்ளவுஸ் இல்லாததுன்றது வேறு, ஸ்லீவ்லெஸ்ன்றது பக்காவாக ப்ளவுஸாக கணக்கு.
ஏன்னா இந்த அம்மாவுக்கு ட்ரெஸ் ப்ளவுஸ் கொடுக்கும்போது ஃபுல்லாக கழுத்து மூடி கை நீளமாக ப்ளவுஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வயசு அதிகம், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சின்ன பொண்ணுன்னா ஓகே, இப்படி ஸ்லீவ்லெஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம கல்ச்சரில் அப்படி தான் யோசிப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க, பெரியவங்க. இன்ஃபேக்ட் ஒரு சீன் படத்தில் வரல, அவங்க கலர் சட்டை போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஷூட் பண்ணோம், ஏன் நீங்கள் ஹஸ்பண்ட் இல்லாதவங்க கலர் எதுக்கு அப்படின்னுவாங்க, வெள்ளையே போடுங்க அப்படின்ற டைலாக் வரும் எங்களுக்குள்ள. ஸோ இந்த மாதிரியான வியூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த வயசு அப்படின்றது ப்ளவுஸ் போட்டாலும் வயசுக்கு ஏற்ற மாதிரி இரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. அவங்கள்ட்ட போங்க மேடம். இவ்வளோ பெரிய அது மேடம் ஒருத்தர் தான் அந்த படத்தை தூக்கி தோளில் சுமக்கிறாங்க. அதை தாண்டி நீங்களும் ஸ்க்ரீனில் அவ்வளோ பிரமாதமாக தெரிஞ்சீங்க. அதுக்காக ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணீங்களா? நீங்கள் யார் என்னன்னு ஒன்று ரெண்டு படத்தில் பார்த்த மாதிரி இருக்கீங்க, ஆனால் தெரியலனாலும் பரவாயில்ல. I'm just a newcomer. எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி. அதை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இண்டஸ்ட்ரிக்கு புதுசு தான், ஸோ இன்னும் நாட்கள் இருக்குது தெரியறதுக்கு. ஏன்னா பண்ண வேண்டிய வேலையும் நிறையா இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு விபின் ராதாகிருஷ்ணன், தேங்க்ஸ் டு கீதா கைலாசம். எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா மேம் தான் வந்து ஷீஸ் டயலாக்ஸில் ஒர்க் பண்ணணும்னா. என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர், அங்கேருந்து நான் அந்த திருநெல்வேலி சவுண்ட் அந்த ஸ்லாங்கு பிடிக்கிறதே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஸோ அதை தாண்டி அந்த மண்ணோட மக்கள் கூட அங்கேருந்து நாங்கள் பழகினதும் அந்த ஊர்க்காரங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அவங்களோட வாழ்வியலை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு திரையங்கோ அதை எங்களை பிரதிபலிக்க வைக்கிறதுக்கு. ஸ்டோன் பெஞ்ச் சார், அங்கம்மாள் படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரசிகர் மன்றம்னு வரும், விஜயகாந்த் சார் வருது. ஆனால் எல்லாம் வந்து சாங் தான் வச்சுட்டு இருந்தாங்க. சமீபமாக இளையராஜா சார் இஷ்யூ போகிறதுனால சாங் போகிறதில்ல. ஒருவேளை உங்கள் படத்தில் சீன் வச்சது இதனால தானா? ஏன்னா சாங் வச்சுருப்பாங்க, எப்பயுமே சாங் வச்சா பிரச்சனை ஆகும் அப்படின்றதுனால எடுத்துட்டிங்களா சார்? அப்படிலாம் எதுவுமே இல்லை. இளையராஜா சாரோட நிறையா பாட்டுகள் நாங்கள் பண்ண நிறையா படங்களில் வந்திருக்கு சார். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்ததில்லை. ஏன்னா அதுக்கு என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணமோ பார்த்து பேசி அதுதான் நடந்திருக்கு. ஸோ இது அந்த மாதிரி ரீசனிங்லாம் எதுவுமே கிடையாது சார். டைரக்டர் என்ன ஆசைப்படுறாரோ அது முழுக்க முழுக்க அவங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த கேள்வி எனக்கு அங்கேருந்து வரல, நானும் இந்த கேள்வியை கேட்கல. இல்லை அதான் அவர் வேணும்னு சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம். ஓகே, இல்லை அந்த ஒரு சாங் ஒன்று ஆக்சுவலாக இருக்கு அங்கே. அந்த சாங் ரீசனிங் எனக்கு உண்மையிலே இப்போ இங்கே ஷோவில் என்ன ரன் ஆச்சுன்றது தெரியல. பட் we have actually requested for that song and it's been approved also. ஸோ நான் என்னன்றதை செக் பண்ணிட்டு சொல்கிறேன் சார். கீதா மேடம் நீங்கள் பாரம்பரியமான ஒரு குடும்பத்துலேருந்து வந்தீங்க. பாலச்சந்தர் சார் வந்து இந்தியாவிலே பெரிய விருது, தாதா சாஹிப் விருது, நிறைய தேசிய விருது. கைலாசம் சார் டாக்குமெண்ட்ரியிலேருந்து அவ்வளோ பெரிய விருது. உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆட்கள் படத்தில் நடித்தவங்க கம்பெனிலாம் அவ்வளோ நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த படம் உங்களுக்கோ இந்த படக்குழு சேர்ந்தவருக்கோ தேசிய விருது கிடைக்குமா? பாலச்சந்தர் சார் இருந்தால் உங்களை பற்றி நம்ம பக்கமாக லெட்டர் எழுதிப்பார், கண்டிப்பாக பாராட்டிது. அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை எழுதி கொடுத்துருப்பாரு, டெஃபினட்டாக நிறைய பாராட்டு கடிதங்கள் நான் சிறுகதைகளை படித்து எழுதி கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. பட் என்னால் கற்பனையில் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்ல முடியல, அது நீங்கள் கூட கற்பனை பண்ணிக்கலாம். ஸோ விருதுகள் டெஃபினட்டாக தேசிய விருதுகள் கிடைச்சா நல்லாயிருக்கும், கிடைக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு கிடைக்கும். டீசரை பார்த்தே உங்ககிட்ட நீங்களாம் தான் சொன்னீங்க, டீசரை பார்த்தே சொல்கிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ நன்றி. ஆமாம், பாவம் சார், ரொம்ப வருத்தப்பட்டா, ரொம்ப கோவப்பட்டா சார். ஆனால் எனக்கு அடிக்கிறதுல உடன்பாடு இல்லை, ஏன்னா அது அவ்வளோ கரெக்ட் இல்லை. பட் அவள் பாவம் சார் ரொம்ப ஃபீல் பண்ணா. கிளைமேக்ஸ் சீனில் கூட முடி பிடிச்சிக்க முடிய கலைக்காத, அதே அடுத்த டேக்கு முடி இது பண்ணோன்ட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா வலிக்கவும் செஞ்சிச்சு, அடிச்சது லைட்டாக விழுந்துச்சு போல சார். 2-3 டேக் போச்சு. எஸ், இந்த படத்தில் தயாரிப்பாளர் 3 பேர் எழுதியிருக்காங்களே, இயல்பா வேலையே பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாம் படம் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி கிறிஸ்டியன் முஸ்லீம் அதெல்லாம் பார்த்து ஆமாம் இப்போதான் மைண்டில் வருது அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி இல்லை, நான் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 300 படம் பார்க்குறேன். எந்த ஒரு படத்துல இந்த மும்மருக்கு சேர்ந்தவங்க இல்லை. நல்லா இருக்குல்ல சார்? தேங்க்யூ சார். सबको कराना सर, माइक में काटी सर.
சார் ஒரு மூவி வந்து சூப்பரா இருக்கும். நாங்க எல்லா ரிவ்யூவர்ஸ்ல இருந்து எல்லாமே எழுதுறோம். அந்த மூவி மக்கள் கிட்டக்க போய் சேருடான்னு கேட்டா அது வந்து இன்னமும் கேள்விக்குரியவரா இருக்கு. எத்தனையோ தியேட்டர்ஸ்ல வந்து ஷோ கேன்சல் ஆகக்கூடிய அந்த சோர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ல தான் இருக்கு. தியேட்டரும் பாத்தீங்கன்னா இமேஜ் பாக்குறாங்க. இந்த ஸ்டார் வேல்யூ மூவி தான் நாங்க இறக்குவோம், இந்த ஸ்டார் வேல்யூ ரீரிலீஸ் கூட ஆக்குறாங்க தவிர, ஆனா இந்த மாதிரியான மூவிகள் வந்து அங்கீகரிக்கவே மாட்டுக்காங்க. என்ன காரணம்? இல்லை சார், இது இந்த கேள்விக்கு காரணம்னு ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலி ரியாலிட்டி பார்த்தோம்னா வந்து ஒரு ஃபேஸ்ன்றது வந்து தேவைப்படுது எந்த ஒரு படமாக இருந்தாலும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து தியேட்டரில் படம் பார்க்குறதுக்கு ஒரு ரீசனிங் தேவைப்படுது. ஏன்னா இன்க்ளூடிங் த காஸ்ட் விச் இஸ் இன்கர்ட் ஃபார் ஃபேமிலி டு கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம். பட் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சின்ன படங்களும் நிறையா வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கு சார். ஆக்சுவலாக அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில் தான் நாங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கோம். எங்களுக்குமே இது புது முயற்சி. இந்த படம் முடிஞ்ச பிறகு தான் நானே இதில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னன்றது ரெடி பண்ண முடியும் சார். பட் we are all believing that this film will do justice to what has been created. அது ஒவ்வொரு படத்துக்கு ஒரு பட்ஜெட் ஒரு விஷயம் இருக்குல்ல சார். நீங்கள் நம்ம பேசுகிற வணிகம் வந்து அந்தந்த படம் சார்ந்த பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு அழகான படமாக தான் பார்க்குறோம். இந்த சின்ன படத்துக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறோம். அது த்ரூ த தியேட்டர், த்ரூ ஓடிடி, த்ரூ சேட்டிலைட் எல்லா சேனல்ஸ் மூலமாகவும் நடக்கும்னு நம்புகிறோம். இன்னும் ஒரு 2 weeks we will be able to have an answer to this சார். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் சார். தேங்க்யூ சார். இல்லை, அந்த கிறிஸ்டியன், ஹிந்து, முஸ்லிம் மேட்டர் சம மேட்டர் சார். வி ஆர் வெரி ப்ரவுட் தட் வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் டு டூ இட் அண்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இடம் பெற்றுவோம்னு நினைக்கிறேன். லவ்லி, தேங்க்யூ.